பார்த்தேன்ப்பா. இல்லடா, ராத்திரி நேரத்துக்கு நாம வீட்டுக்குள்ள வரும். இப்படி பகல் நேரத்துக்கு ஓட்ட பிடிச்சி சரி செய்ய வந்திருப்பான். என்ன சொல்றீங்க நீங்க? அவங்களெல்லாம் நான் தாமா வரவழைச்சிருக்கேன். ஓடு மாத்த வந்தவங்களா? ஆமா. இது தெரியாம நான் பயந்தே போயிட்டேன்ப்பா. பார்த்து வேலை செய்யக்கூடாது. ஏண்டா வாழைப்பழம் தோல்ல காலை வச்சா எவன் சறுக்க மாட்டான். ஏண்டா வாழைப்பழம் தோல்ல காலை வச்சா? ஐயோ மேல இருந்து கீழே விழுந்துட்டான். காயம் பட்டுச்சா? காலே போயிடுச்சு. சிவகாமி, அம்மா சிவகாமி, சிவகாமி, நம்ம டாக்டர் சீக்கிரம் கூட்டு வா. ஐயோ 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 ஐயோ. என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லைங்க, ஓடு மாத்தும் போது கீழே விழுந்துட்டான். டாக்டர் சொல்லி அடிச்சுக்க இப்ப வந்துருவாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேண்டாங்க, வேண்டாம், டாக்டர்லாம் வேண்டாம். அவன் வேதனைப்படுறது நாங்க வந்த வேலை பாதியில நின்னு போச்சேன்னு தான். கொஞ்சம் பொறுமையா வந்து. ஐயோ, வலி தாங்க முடியலையே. சிவா, கொஞ்சம் காலை பிடிச்சி விடுறா. செய்யற வேலையை பார்த்து செய்ய வேண்டாம். இப்ப நிலைமை எப்படி ஆச்சு பாத்தியா? இங்க வேற வரைக்குதுடா. பாவம், அவர் சரிக்கு விழுந்துட்டாரு. அவர் மேல தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஓட்டுல மாத்திரம் சரிக்கு விடாதீங்க, வாழ்க்கையிலேயே சரிக்கு விழுந்தவங்க நாங்க. உங்களை பாக்கிறதுக்கு பரிதாபமா இருக்கு. நான் கூட அவசரப்பட்டு தவறுதெல்லாம் உங்களை திருடங்கன்னு நினைச்சிட்டேன். நான் கூட தவறுதலா இவங்களை ஓடு மாத்துறவங்கன்னு நினைச்சிட்டேன். நமச்சிவாய போன் பண்ணா ஓடு மாத்துறவங்க நாளைக்கு தான் வராங்களாம். அப்படின்னா இவங்கெல்லாம் நாமெல்லாம், அதாவது நாங்கள்லாம் வேர்ல்ட் டிராவலர்ஸ். அடாடா, இதை நீங்க முன்னாலே சொல்லிருக்க கூடாதா? வந்து எங்களை ஒருத்தர் ஒண்ணு கேட்டா அதை செஞ்சே தீரணுங்கிறதா எங்க கொள்கை. அது மட்டும் இல்லைங்க, நாங்க உலகம் சுத்துறவங்களாச்சா எங்க கிட்ட காசு பணம் கிடையாது. இத மாதிரி ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா குடுக்கிற பணம் வழிச்செலவுக்கு உபயோகப்படும். அதனாலதான் நீங்க சொன்னோன்ன தட்டாம அந்த வேலை செஞ்சு முடிச்சிட்டோம். இது தெரியாம உங்களை ஓடு மாத்த சொன்னதுக்காக மன்னிச்சுங்க. அதனால பரவாயில்லைங்க. ஓட்ட பிரிக்கிறது மாத்துறது இதெல்லாம் எங்க பரம்பரை தொழில். ஆமா ஆமா, அதாவது எங்க பாட்டம் பூட்டம் காலத்துல அரண்மனையில ஓடு மாத்துவாங்க. இப்ப அரண்மனையில கூடவா ஓடு இருக்கும்? இல்லாட்டி ஒழுகாங்க. வந்து தங்க ஓடு இருக்குமே, தங்க ஓடு. தங்க ஓடுனா திருட எடுத்துக்கிட்டு போயிட மாட்டேன். அதுக்கு ஒரு வழி வச்சிருக்காங்க. அரண்மனை கைதிங்க இல்ல, அதான் கைதிங்க, அவங்கள வச்சே ஓட்ட மாத்துறது. என்ன சிவா? ஆமா, உலகத்தை சுத்தி பார்க்க புறப்பட்டோம்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன காரணம்? உலகத்துல உள்ள கோயில்களை எல்லாம் பார்க்கணும், பலதரப்பட்ட மக்களை சந்திச்சு மக்கள் எல்லாம் ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் வாழ வழி செய்யணுங்கிற புனிதமான எண்ணத்தோட தான் நாங்க புறப்பட்டோம். இவ்வளவு பெரிய லட்சியத்தோட புறப்பட்டவங்களை சாதாரணமா நினைச்சிட்டேன். எனக்கே வெக்கமா இருக்கு. நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க பெரிய மனுஷன் இல்ல. இங்க ஏதாவது தவறு நடந்திருந்தா மன்னிச்சுக்கங்க. நாங்க எங்க புனித யாத்திரையை தொடர்றோம். உங்க புனித யாத்திரைக்கு கால்நடையாவே போறீங்களா? நியாயமா நாங்க வேன்ல போக வேண்டியவங்க. பாருங்க, இவருக்கு விபத்து எங்க வீட்டுல ஏற்பட்டதுனால இவர் கால் குணமாகற வரைக்கும் எல்லாரும் இங்கதான் இருந்தாங்க. இல்லைங்க, நாங்க ரொம்ப நாள் ஒரே இடத்துல தங்குறதே இல்ல. எங்களுக்கு விருப்பம் இல்லாம இதுக்கு முன்ன இருந்தமே இடம், அதுல ரொம்ப நாள் தங்கிட்டோம். எண்ணிக்கிட்டே இருந்தோங்க. நாளை அதாவதுங்க, நாங்க தங்கி இருந்த இடத்துல அவங்களுக்கு எங்க மேல ரொம்ப பிரியம். நாங்க வெளியே போக கூடாதுன்னு எங்களுக்கு காவலே போட்டு வச்சுட்டாங்க. போங்க பந்தாவத்துக்கு. அதெல்லாம் ஒண்ணு முடியாது. இவர் குணமாகற வரைக்கும் நீங்க யாரும் போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். பரவதுக்கு வா, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. ஆமா லட்சுமி. ஐயா சாப்பாடு. உன்னால என்ன ஆச்சு பாத்தியா? இப்போ உன்னை கூட்டிட்டு எப்படி வெளியே போறது? நாம இவன் கூட இருந்தோம், மறுபடியும் 2 பேரும் கம்மி எண்ண வேண்டியதான். சிவா சிவா, நான் என்ன பண்ணுவேன்? வாழைப்பழத்தோல். ஆமா சிவா, நம்ம 3 பேரும் ஒன்னா வந்தோம், ஒன்னாவே இருப்போம். எங்க ஒன்னா இருந்து நாசமா. முருகா, 2 3 4 5. சில்லற சத்தம். வட்டியா முதலாடா? என்ன பெரியப்பா வட்டியிலே இருக்கீங்க? நான் தான். எப்படி இருக்கீங்க பெரியப்பா? ஏண்டா ஆட்ற? கூட இத தூக்கிட்டு வர்றதுக்கு ஒருத்தனா? நீ தூக்கிட்டு வரப்படாதா? குடும்பத்துக்கு ஆள மிச்சம் இல்ல பெரியப்பா, அது வந்து 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 தான் செலவு வைக்க வந்திருக்கிறீங்க. அது போட்டோம், ஒழுங்கா பரீட்சை எழுதினாடா முண்டம். என்ன பெரியப்பா என்னையா முண்டங்கிறீங்க? வேற எவனாவது வந்திருக்கானா? அது இல்லைங்க பெரியப்பா, இந்த யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்டா வருவேன்னு சொன்னேன். இங்கிலீஷ் எல்லாம் பக்கத்துல வந்து சொல்லு, அப்பதான் புரியும். அதாவது பெரியப்பா, இந்த மாகாணத்திலேயே முதல் மாணவனா வருவேன்னு சொன்னேன். ஏன்டா சத்தம் போட்டு சொல்றேன்? ஊர்ல இருக்கிறவன் நான் பொண்ண தரேன் நீ பொண்ண தரேன்னு வந்துருவான். நான் வரதட்சணைக்கு ஒரு கணக்குல வச்சிருக்கேன். அதை விட உங்களை நினைக்கணும்னு சொல்லுங்க பெரியப்பா. எங்க குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவு செலவு செஞ்சிருக்கீங்க? என்ன செலவு மாத்திரம் சொல்ற? வட்டி ஞாபகம் வச்சுக்க பெரியப்பா, வட்டி முதல் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருவேன். நீ புச்சாலிடா, கெட்டிக்கார பையன், நல்லா படிச்சிருக்க. இது உங்க வீடு மாதிரி, தாராளமா கேட்டு சாப்பிடுங்க, கூச்சப்படாதுங்க. ஐயா, குழந்தைக்கு பிறந்ததுல இருந்தே கண்ணு இப்படி இருக்குங்களா? ஆமா ஆமா. ஆண்டவன் இந்த கொடுமையை செஞ்சிருக்க வேண்டாம்.
மாமா, எனக்கு இப்படி ஒரு குறை இருக்கிறதா நான் நினைச்சு பார்க்கறதே இல்ல. ஆமா, கண் பார்வையை பொறுத்துட்ட கடவுள் அவளுக்கு நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுத்திருக்க. ஏன் மாமா, உங்க பேரெல்லாம் நான் தெரிஞ்சுக்கவே இல்லையே. என் பேர் முராரி. என் பேரு கேதாரி. என் பேரு பராரி. உங்க பேரெல்லாம் ரொம்ப புதுமையா இருக்குதுங்க. இதெல்லாம் எங்களுடைய புனை பெயர்கள். எங்க சொந்த பேரு நான் சிவா, இவன் முத்து, அவன் நாலு. இந்த உலக சுற்று பயணத்துக்காக பேர்களை எல்லாம் அப்படி மாத்தி வச்சிருக்கிறோம். அப்பா, இந்த வீட்டு சாப்பாடு இவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. சே, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாப்பாட்டை நாங்க சாப்பிட்டதே இல்ல. இதுக்கு முந்தி சாப்பிட்ட சாப்பாடு இருக்கு இதே மாதிரி தான் இருந்தது. இல்ல, நீங்க சும்மா சொல்றீங்க. இதுக்கு முன்னால சாப்பிட்ட சாப்பாடு இது மாதிரி இல்ல, அதனாலதான் நீங்க எல்லாரும் சரியா சாப்பிடுங்க. நல்ல சான்ஸ் இருந்து ஒண்ணும் செய்ய முடியாம இருக்கு. இப்போ இரும்பு பெட்டி உடைச்சு பணத்தை எடுத்தோன்னு வச்சுக்க, எப்படி எங்க கூட ஓடி வருவேன்? காலை உடைச்சு படுத்துக்கிட்டா. சிவா, இது வரைக்கும் பட்ட வேதனை போதாதா? மறுபடியும் திருடணுமா? வேண்டாம் சிவா, சும்மாடா. சிவா, அவன் கிடக்கான். நமக்கு இந்த தொழிலை விட்டா வேற வழியே கிடையாது. நீ பேசாம பூட்டை விட பணத்தை சுருட்டிக்க. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கூடவே ஓடி வந்துடுறேன். ராத்திரி 1 மணிக்கு கரெக்டா என்ன எழுப்பி சிவா விடு. வேண்டாம். சும்மா இரு. நான் சொன்னது என் சொல் பிடித்தா எல்லாரும் நடக்கணும். போய் படுடா. நாகு, தூங்கிடாத. ராத்திரி 1 மணிக்கு கரெக்டா எழுப்பி விடு. கண்டிப்பா சிவா, எனக்கு கால் வலி தாங்க முடியல, தூக்கமே வராது. 1 மணிக்கு எழுப்பிடுறேன். எல்லாரும் எதிர்த்துங்கப்பா. என்னடா அது? பூட்டு தரக மாட்டேங்கிற. கூட்ட புறா சரக்காக போயிடும். சொல்லடா. ஏன் சாரி? இப்ப ரிப்பேர் பண்ணு. அண்ணா, என்ன தங்கச்சி? தவறா நினைக்க கூடாதுண்ணா. நான் எங்க வீட்டுக்கு போக வேண்டாமா? உங்க வீடு? ஓ, உன் புருஷ வீட்டுக்கா? ஏன் அண்ணன் வீடு அதுக்குள்ள புடிச்சு போச்சா? இல்லண்ணா, நான் எப்படியும் அங்க போக வேண்டியவதானே. வைரம் எவ்வளவுதான் உயர்வா இருந்தாலும் பொண்ணோட சேர்த்து நகையா செய்யறப்பத்தானே அழகா இருக்க முடியும். அது போல ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல எவ்வளவுதான் உயர்வா இருந்தாலும் புருஷன் வீட்டுல வாழறப்பத்தானே சோபிக்க முடியும். ஏன்னா அப்படி பாக்குறீங்க? ரொம்ப புத்திசாலிமா நீ. அண்ணன் முரட்டு பையன் திடீர்னு எங்க கோச்சுக்க போறானோன்னு நினைச்சு என்னுடைய கடமையை மறைமுகமா எனக்கு ஞாபகப்படுத்துறேன். அவ்வளவுதானே? கவலைப்படாதம்மா, நாடகம் வச்ச உன் நகையை சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன். அண்ணா, உங்க கஷ்டம் எனக்கு தெரியும். இருந்தாலும் நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு விசேஷம். நகையோட போகலன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுமா, நிச்சயமா நல்லா இருக்காது. இன்னைக்கே உன் நகையை திருப்பி கொடுத்துறேன். நீ சந்தோஷமா வீட்டுக்கு போ. நீ போமா, நான் ஏற்பாடு பண்றேன். போ. வணக்கம் சேட். நாடகம் வச்ச நகையை கொடு. உனக்கு கொண்டு வந்திருக்கியா? பணம் கொடுக்காம நீ கொடுப்பியா? இந்தா கொண்டா. 60 இருக்கே. வட்டி பணம் 200. வட்டி பணம் 200? ஆமா, நீ பணம் கொடுக்கும்போது வட்டி பணம் 200 எடுத்துட்டு தானே கொடுத்த? அது போற மாச வட்டிக்கு சரியா போச்சு. இன்னைக்கு தேதி என்ன? 1. ஒரு நாள் ஆனாலும் ஒரு மாச வட்டி கொடுத்ததாகணும். சேட், இந்த நகை இப்ப நான் கொண்டுட்டு போறேன்னா என் தங்கச்சியினுடைய எதிர்காலமே பாழா போயிடும். நான் இன்னும் 2 நாள்ல பணம் கொடுத்துறேன். இதை இப்ப நான் எழுதி கொடுக்குறேன். கொஞ்சம் தயவு பண்ணுங்க. தயவு எல்லாம் தரமாட்டா சேட். வட்டிக்குண்டா நகை தர. சேட், சோக்ரா! நகையெல்லாம் கொண்டு வரலையா அண்ணே? இல்லம்மா, எப்படி நான் புருஷன் வீட்டுக்கு போவேன்? அவங்க கேட்டா என்ன பதில் சொல்றது? தங்கச்சி, நீ பயப்படாம உன் புருஷன் வீட்டுக்கு போ. என் தலையை அடமான வச்சாவது உன் நகையை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்துறேன். அண்ணா,
பயப்படாதம்மா. எனக்கு கஷ்டம் வந்தப்ப நான் கேட்காமையே உன் நகையெல்லாம் கழட்டி கொடுத்தியே, அந்த நன்றியை நான் மறப்பேன். அம்மா, நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள உன் நகை உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். போமா, தைரியமா. என்ன ரத்தம்? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. பொழுது கூட சரியா அப்படியில அதுக்குள்ள எப்படி நான் கொண்டு வந்தீங்க? இந்த இருட்டுதாம்மா உங்க அண்ணனுடைய கௌரவத்தை காப்பாத்துது. பொழுது விடிஞ்சிச்சுன்னா என் கௌரவமும் போயிடும். என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணு சொல்லலாமா? நான் இங்க வந்துட்டு போறதே உன் புருஷன் கிட்ட சொல்லாத. நான் போயிட்டு வரேன். காஃபியாவது சாப்பிட்டுட்டு